வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நெடுங்குளம் கிராமத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் இறந்த 3 பேர் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளை முறையாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டுமென ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள கோயில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 15 வயது மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். புழல் சிறை வளாகத்தில் போலீசார் ரோந்து சென்றபோது புழல் சிறையில் பார்சலில் 42 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் லைட்டர் விற்பனையை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். கோடை விடுமுறையொட்டி அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் சிறப்பு ரயில்களின் சேவையை ஜூன் மாதம் வரை நீட்டிப்பு செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமலூர் வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உத்திரமேரூர் அருகே ஒரே கிராமத்தில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 வீடுகளை உடைத்து மர்ம நபர்கள் அட்டகாசம் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை அடுத்த பொழியூர் மகாதேவர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி கோவில் திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவனியாபுரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன் பூனை ஒன்று கடித்துள்ளது. இதை அவர் கண்ணும் காணாமல் விட்ட நிலையில் காயம் பெரிதாகி ரெபிஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. மதுரையில் பூனை கடித்ததை அலட்சியமாக விட்ட இளைஞர் பரிதாபமாக உயிர் பறிபோனது. கோடை வெயிலில் சின்னமனூர் வெற்றிலை கருகுவதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். கோவையில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு கூட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியபோது வயதான தலைவர்களால் இளைஞர்கள் சலிப்படைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். உழைக்க தெம்பிற்கு பேச உண்மையிற்கு கலக்குங்க என்று கோவையில் விஜய் கர்ஜித்து பேசியுள்ளார். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முன்னேற்பாடு பணிகளை செய்து வருகின்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்றாலே எல்லோருக்கும் பயம் என்று புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை இனியேனும் நெறிமுறைப்படுத்த வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்க அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்துள்ளார். UPSC தேர்வில் வெற்றி பெற்ற 50 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மத்திய அரசு மீது அவதூறு பரப்பிய சுந்தரவல்லி மீது வழக்கு பதியலாமா என்பது பற்றி சட்ட ஆலோசனை கேட்டு கோவை போலீசார் காத்திருக்கின்றனர். மக்களை ஏமாற்றி இனி ஆட்சியை பிடிக்க முடியாது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதுப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று காலை திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மயிலாடுதுறையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரை கொலை செய்ய முயற்சி செய்த வாலிபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1.5 லட்சம் அரசு பணியிடங்களை தற்காலிக பணியாக மாற்றிய அரசாணையை சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வந்தார். அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். இந்நிலையில் விஜய்க்கு உழவர் சின்னம் பரிசு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 2ஆம் நாளாக விசாரணை நிறைவு பெற்றது. கோவையில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி கூட்டத்தில் அக்கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டதால் அப்பகுதி முற்றிலும் பரபரப்பாக காணப்பட்டது. தாம்பரம் போத்தனூர் செல்லும் வாராந்திர சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 06185 வருகிற மே மாதம் 9, 16, 23, 30 மற்றும் ஜூன் 6, 2025 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும். இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து மாலை 5:05 மணியில் புறப்படும் என்ற தகவல் வெளியானது. விஜய் தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு கூட்டம் தொடங்கியது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் பட்டாசு ஆலைகளில் தொடரும் விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது என அமமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் தலைமையில் மாநாடு 2வது நாளாக இன்றும் 35 துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளனர். சென்னையில் 13 இடங்களில் ஸ்பா சென்டர் நடத்தி பாலியல் தொழில் செய்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். IPL 2025 தொடக்க ஜோடி அபாரம் கொல்கத்தாவுக்கு 202 ரன்கள் வெற்றி இலக்காக பஞ்சாப் கிங்ஸ் நிர்ணயித்தது. IPL 2025 டாஸ் வென்ற பஞ்சாப் பேட்டிங்க்கு தேர்வானது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL சீசன் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் களமிறங்கிய 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழக்கத்திற்கு மாறாக மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது. சற்று சரிந்த தங்கம் விலையால் நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்தது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 72,016 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,002 ரூபாய்க்கும் விற்பனையானது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இம்மாத இறுதி வரையில் வெப்பம் அதிகரித்தே இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 7 இடங்களில் இன்று வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சேலத்தில் 102.38 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.